வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி சாம்பவர் வடகரை. இந்த சாம்பவர் வடகரையிலேருந்து ரெட்டக்குளம் போகிற மெயின் ரோட்டுக்கு மேலேயே ரோட்டு மேலேயே ஒரு 23 சென்ட் காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. கமர்ஷியல் தேவைக்கு சூப்பரான இடம் மெயின் ரோட்டு மேலே இருக்குது. இது சாம்பவர் வடகரை பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்லேயே ரெட்டக்குளம் போகிற ரோட்டு மேலே வந்துடும். சாம்பவர் வடகரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க இடம். பஸ் ஸ்டாப்புக்கு கரெக்டாக 6 கிலோமீட்டர் தான், நீங்கள் நடந்தே வந்துடலாம். வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். மெயின் ரோட்டு மேலே இடம் பார்க்குறவங்களுக்கு, ஒரு பெரிய இடமா பார்க்குறவங்களுக்கு நல்ல இடம். ஆல்ரெடி இதில் 2-3 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. பெரிய அளவில் ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் பெரிய இடமா, அதாவது 20 சென்ட்டில் ஒரு வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்டு மேலே. இல்லை நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணனா கூட தொழில் சார்ந்த தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி இதில் ஒரு செங்கச்சூளை ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு கோழி பண்ணையோ, ஒரு ஆட்டு பண்ணையோ, ஒரு மாட்டு பண்ணையோ, இல்லை உங்கள் தொழில் சார்ந்த தேவைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம். இந்த ரோட்லேயே ஒரு டிடிசி பேப்பர் லேஅவுட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. நாளைக்கு இதுகளில் வீடுக்கு வரும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ரேட்டு எங்கேயோ போயிடும். இந்த டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இந்த இடத்துல கீழ்ப்பாகம் கொடுக்குறாங்க. மொத்தம் 23 சென்ட் இருக்குது. நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. 23 சென்ட்டுக்கு 90 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. மெயின் ரோடு ஃப்ரண்டேஜ். இது பஸ் ரூட்டு. இடத்துக்கு பக்கத்து வரைக்கும் வீடுகள் வந்துருச்சு. நீங்கள் வீடே கட்டி குடியேறினாலும் குடியேறிக்கலாம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் டிடிசிபி லேஅவுட் எதிர்த்தாப்பில் இதுதான் இடம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டு வேலை நடந்துகிட்டு இருக்க இடம். இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுது. இது துறைச்சாமிபுரம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே துறைச்சாமிபுரம் ஊர் வந்துடும். வீடுகள் நிறையா இருக்குது. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது. இதான் இடம். கரெக்டாக லேஅவுட்டில் இருந்து ஒரு 20 மீட்டர்லேயே இருக்குது. கமர்ஷியல் தேவைக்குனாலும் சரி, இல்லை சொந்த தேவைக்குனாலும் சரி, ஒரு நல்ல இடம். நீங்கள் முன்னாடி ஒரு கடை கட்டி விட்டு பின்னாடி வீடு கட்டலாம். இல்லை ஒரு குடோன் மாதிரி சைடில் கட்டிட்டு உங்கள் தொழிலையும் சேர்ந்தே பார்த்துக்கலாம். நல்ல சமுக்கமாக இருக்குது. அதாவது சதுர ஷேப்பில் இருக்குது. நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது. 90 அடி ஃப்ரண்டேஜ் அப்படி பின்னாடி வரைக்கும் போகும். இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் ரீசேல் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. பக்கத்து பில்டிங். ரெட்டக்குளம் ஊருங்கிறது கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துடும். பக்கத்துலேயே வந்துடும். ரொம்ப பக்கத்தில் வந்துடும். இடம் எல்க கரெக்டாக கல்லூனி வச்சுருக்கிறாங்க 4 பக்கமும். நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே பத்திரம் போட்டுட்டு உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம். நல்ல செம்மண் பூமி, நல்ல செம்மண், தண்ணி பிரச்சனையே கிடையாது. பேக் சைடில் கிணறு இருக்குது. சுற்றி மரங்களாக வச்சு சென்டரில் ஒரு வீட்டை கட்டி சுற்றி காம்பவுண்ட் போட்டு ஒரு கேட்டு போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் 5 சென்ட் பிளாட் வாங்குறதுக்கு 23 சென்ட்டை எடுத்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம். பஸ் ரூட்லேயே இருக்குது. அப்படிங்கிறதுனால போக்குவரத்து பிரச்சனை கிடையாது. நல்ல சேஃபான ஏரியா. எல்லா கம்யூனிட்டியுமே இருக்கிறாங்க. ரெட்டக்குளம் ஊருங்கிறது கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துடும். பக்கத்துலேயே வந்துடும். இது ரெட்டக்குளம் ஊர். ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 1,60,000 ரூபா தான் கேட்குறாங்க மெயின் ரோட்டு மேலே. அதுவும் நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, பிளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.